எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சொர்ண கணபதி பூஜை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சொர்ண கணபதி பாத்தீங்கன்னா பணங்காசுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இது. பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூஜை உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா பணங்காசு எந்த வழினா வந்துட்டு இருக்கும். தங்கம் நீங்க சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட. இப்ப நீங்க மாந்திரிகை வச்சிருக்கீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அது நடந்துடுச்சுன்னா அவங்க உங்களுக்கு தரது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தங்கமா தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சொர்ண கணபதி பூஜை எடுத்து இது பண்றீங்கன்னா இப்போ உங்களை சுத்தி பணமோ சரி தங்கமோ சரி எந்த வழினாலுமே வந்துகிட்டே இருக்கும். இந்த பூஜை பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா செப்பு தகடுலயும் பண்ணலாம், வரைஞ்சு வெள்ளி தகடுலயும் பண்ணலாம், தங்க தகடுலயும் வரைஞ்சு நம்ம இந்த பூஜை தாராளமா பண்ணலாம். இந்த பூஜை பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பா வேணும், அவரோட அனுகிரகம் நல்லா வேணும்னு பாத்தீங்கன்னா தங்க தகடுல வரைஞ்சு நம்ம பூஜை பண்ணா நல்லா இருக்கும். இப்ப நார்மல் செப்பு தகடுல எல்லாம் நீங்க வரைஞ்சு பண்ணலாம். ஆனா அது எப்படி பாத்தீங்கன்னா படிப்படியா தான் வேலை செய்யும் உங்களுக்கு. ஆனா தங்கத்துல பண்ணும்போது சீக்கிரம் சித்தியாகி வரும். இது அது தங்கத்துல நம்ம வரைஞ்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க சித்தியாகும் ஆயிட்டு வரைஞ்சு பூஜை பண்ணி சித்தி ஆன பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வைரம் அந்த மாதிரி சில விஷயங்கள் பணம் காசு எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பூஜை தான் இந்த சொர்ண கணபதியோட பூஜை. நாங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க தங்கத்துல போனா தங்கத்துல நீங்களே வாங்கி கொடுத்தாலும் சரி அந்த எந்திரத்தை நீங்க வாங்கி கொடுத்துட்ட பிறகு நாங்க அதை வரைஞ்சு பூஜை பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நாங்க அந்த எந்திரத்தை வாங்கி நாங்க அதுல வரைஞ்சு பூஜை பண்ணி நாங்க ரெடி பண்ணி கொடுக்கவும் செய்வோம். பாத்தீங்கன்னா தங்க தகடு, அந்த தங்க தகடுல பாத்தீங்கன்னா இந்த சொர்ண கணபதிய அதுக்கு எல்லாமே அது பூஜை பண்ணுவோம். ஆனா இது பாத்தீங்கன்னா பெரிய பூஜையா தான் இதை பண்ணணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நார்மல் கணபதி பூஜை மாதிரி எல்லாம் இருக்காது. இதுல ஆவணம் பண்ணிட்டு இதுக்கு உண்டான படையல் பாத்தீங்கன்னா அவ்வளவு செலவாகும். இதுல மட்டுமே அவ்வளவு படையல் போட்டு அவ்வளவு பூஜை பண்ணி இதுல அவ்வளவுக்குரிய பணங்காசுகள் எல்லாம் இதுல வச்சு அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் இதுல ஆவணம் பண்ணி ரெடி பண்ணி தர முடியும். அதை போய் நீங்க ஒரு 48 நாள் பூஜை பண்ணா மட்டும்தான் இது நடக்கும். அந்த பூஜைக்கு உண்டான நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தனிப்பட்ட முறையில அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம். 48 நாள் பூஜை பண்ணி உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா சித்தி ஆகும்ல, சித்தி ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியா ஆரம்பத்துல பணங்காசுகள் எல்லாமே சேர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது. இப்ப ஒருத்தவனை கட்டு போடுறான், அம்மனை பூஜை பண்றான், என்ன செஞ்சாலும் சரி அது நடக்காது. அந்த இடத்துல பணங்காசுன்றது பாத்தீங்கன்னா அது நிற்பாட்டவே முடியாது, உங்ககிட்ட வர்றது தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி பூஜை தான் இந்த சொர்ண கணபதியோட பூஜை. இந்த சொர்ண கணபதியோட எந்திரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப மறைமுகமா வச்சிருக்காங்க, ரொம்ப சூட்சமா தான் இதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம்னு இருந்தா மட்டும்தானே இன்னொருத்தவங்களை தேடி போற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா எப்படி தேடி போவாங்க? அதனாலதான் இது ரொம்பவே சூட்சமாவே வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா சில பேர் கெட்ட வழிகளும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதை பாத்தீங்கன்னா எங்க குருமார்கள் எங்க கையில கொடுக்கும் போது சொல்லிதான் கொடுத்தாங்க. இந்த எந்திரத்தை நீங்க யாருக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் எங்க கையிலேயே கொடுத்துருக்காங்க. மகா கணபதி மத்த கணபதியோட எந்திரத்தை எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஆனா இதை கொடுக்கும்போது அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப மறைமுகமா இருக்கும். மூல மந்திரமே பாத்தீங்கன்னா மறைமுகமா தான் இருக்கும். இதுல இந்த பூஜை மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். இதுக்குண்டான எந்திரத்தை எல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு தாய் தூபம் ரெடி பண்ணி மையெல்லாம் ரெடி பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அவருக்குன்னு தயாரிக்கப்பட்ட மை, இந்த மை எப்படி பாத்தீங்கன்னா தங்கத்தாள், அந்த கோல்டு தாள்னு சொல்லுவாங்க. அதுல அந்த தாளை போட்டுதான் நம்ம ரெடி பண்ணுவோம். இத ரொம்ப விசேஷமான பூஜை. நார்மல் மை மாதிரி எல்லாம் இதை ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி நாங்க உங்களுக்கு இதுல கொடுத்துருவோம். இதுக்கு உண்டான படிக மாலை, துளசி படிக மாலை, உத்ராட்சி மாலை எல்லாமே நாங்க ரெடி பண்ணி இதுல கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா 48 நாள்ல சித்தி ஆயிடும். சித்தி ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு படிப்படியா பணங்காசுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்ந்து பேசுங்க. நன்றி, வணக்கம்.